ஹாய் காய்ஸ், நான் ஒரு கதை சொல்லட்டுமா? நீங்கள் கண்களை மூடி நான் சொல்வதை கற்பனை செய்யுங்கள். அரவிந்த். அந்த இரவு மழையுடன் கூடிய காற்றில் பசுமையில்லாத பூங்காவைப் போக முடிவெடுத்தான் அரவிந்த். ஒவ்வொரு அடியிலும் மரங்கள் அசைந்து, வா என அழைத்தன. அந்த பூங்கா வீட்டிலிருந்து வரும் சிரிப்பின் காரணம் யார் என்று தெரிந்து கொள்ள சென்றான். ஒரு பழைய ஸ்டில்ட் வீடு, கதவு சத்தமின்றி திறந்தது. உள்ளே நுழைந்தபோது மின்சாரம் இல்லை. தொலைவில் குழந்தை சிரிப்பு கேட்டது. எதிரே ஒரு கண்ணாடியில் தன்னை பார்த்தான். ஆனால் பிரதிபலனில் தன் பின்னால் ஒருவரும் இருந்தார். அவர் அசையவில்லை. ஆனால் அரவிந்த் மட்டும் திரும்பினார். அரவிந்த் அதிர்ச்சியில் கண்ணாடியை நெருங்கினார். பிரதிபலனில் இருப்பவர் அவனைப் போலவே இருந்தாலும் கண்களில் குருதி கசிந்தது. நீ வந்தாச்சு, இப்போ என் சதியை முடிக்கலாம் என்ற குரல் எதிரிலிருந்த பிம்பத்திலிருந்து கேட்டது. அவனது நிழல் கண்ணாடியை தாண்டி வெளியே வந்தது. அரவிந்த் ஓட முயன்றான். ஆனால் கால்கள் நகரவே இல்லை. அந்த நிழல் அவனை பார்த்து சிரித்து, இப்போ இந்த உடம்பு என் குடிசை எனச் சொன்னது. அரவிந்த் கண் முன்னால் காணாமல் போனான். இனி அந்த பூங்கா வீட்டிலிருந்து வரும் சிரிப்பின் காரணம் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை.